மூளைக்காய்ச்சலுங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். இதுலேருந்து தப்பிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. இறந்து போகிற பிள்ளைங்களும் இருக்காங்க. நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 300 பிள்ளைங்க ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறதுல ஒரு 5 பிள்ளைங்க நம்ம மூளைக்காய்ச்சல் காப்பாற்றிருக்கோம். பட் அந்த 5 பிள்ளைங்கள காப்பாற்றுறதுக்கு போட்ட எஃபெக்ட் இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும் ரொம்ப அதிகம். அந்த 5 பிள்ளைங்கனால இழந்த பிள்ளைங்க 50 பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய டிபியில் இருக்கிற அந்த பையனவே நான் அந்த மூளைக்காய்ச்சலில் தான் பறி கொடுத்தேன். அவனுக்கெல்லாம் வரல, நான் ரெஸ்க்யூ பண்ணேன். ஒரு ஒரு எமோஷ்னல் முட்டாள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுற விஷயத்த நான் அனுபவிச்சேங்க. என்னோடய வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் இழந்தேன் இந்த மூளைக்காய்ச்சலில். ஸோ மூளைக்காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம சில முடிவுகள் எடுத்தாகணும். ரெஸ்க்யூ வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது, இறந்து போச்சுன்னா ப்ராப்பராக புதைப்போம். ஏன்னா அந்த கடமையாவது நம்ம உருப்படியாக பண்ணணும். இல்லை நம்ம ரெஸ்க்யூ பண்ணுறது எடுக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம மூளைக்காய்ச்சலை எடுக்கணும். நான் மட்டும் இல்லை, பொதுவாக ஷெல்டரில் ஒரு 50 நாய் 60 நாய் வச்சுருக்காங்கன்னா மூளைக்காய்ச்சல் நாயை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய எமோஷ்னல்னாலையும் முட்டாள்தனத்தாலையும் ஒரு உயிருக்காக பல உயிரை கொன்றாதீங்க. இங்கே கோட்பாடுகள் ரொம்ப முக்கியங்க. கோட்பாடு இல்லாத லூசு பயலுக தான் தூக்கி தூக்கி உள்ளே வச்சு எல்லா நாயும் கொண்டுட்ருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம காப்பாற்ற வந்தவங்க இங்கே. நம்மளோட முட்டாள்தனத்தால் கொல்ல வந்தவங்க கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இடத்த ரெடி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். நான் நிறையா பேரை நான் வாட்ச் பண்ணுறேங்க, பார்க்குறேங்க. அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸே இல்லை. தயவுசெய்து மூளைக்காய்ச்சல் பிள்ளைங்களை மட்டும் தனியாக வைக்கணும். பக்கத்தில் எந்த நாய் இருக்கக்கூடாது. நீங்கள் போய் தொட்டுட்டு மற்ற நாயை தொடக்கூடாது. இப்படிங்கிற புரிதலை நான் செலுத்தணுங்க. ஏன்னா ஒரு பிள்ளை அங்கே இறந்து போகும் தேவையில்லாமல். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வேக்சின் போட்டால் வராது. திருநாய்களுக்கு வேக்சின் போடுறது சாத்தியமே இல்லை. நான் கருத்தில் பண்ணும்போது வேக்சின் போட்டுருவேங்க. அது மாதிரி ரெஸ்க்யூ பண்ணி விடும்போது வேக்சின் போட்டுருவேங்க. ஏன்னா இதில் நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். தயவுசெய்து ஒரு கோட்பாடை ஃபிக்ஸ் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணுங்கள். சும்மா எமோஷ்னலாக பண்ணாதீங்க. பாவம் பிள்ளைங்க.